أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأكرمين الأمجدين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبالسند المتصل منا إلى الإمام الحافظ المتقن الحجة أبي عيسى محمد بن عيسى الترمذي رضي الله تعالى عنه ونفعنا به أنه قال حدثنا إسحاق بن موسى قال حدثنا معن قال حدثنا مالك بن ابن شهاب عن عروة عن عائشة رضي الله تعالى عنها وعنهم أن رسول الله صلى الله عليه وسلم كان يصلي من الليل 11 ركعة يوتر منها بواحدة فإذا فرغ منها التجأ على شقه الأيمن. இந்த ஹதீஸ்ல இன்னைக்கு நம்ம ஓதுனதும் நேற்று ஓதுனதையும் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இபாதத்துகளை பற்றி, குறிப்பாக தொழுகையினுடைய முறைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முபாரக்கான 2 கால்களும் வீங்கும் அளவுக்கு தொழுவாங்க. பூஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க இல்லையா, லலம்து சுன்னத்தமன் ஹய்யல் லலாம இலா அனிஷ்தகத் கதமாஹுல்லுர்ர மின் வரமி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்கு நான் மாற்றம் செஞ்சிட்ருக்கிறேன். எப்படிப்பட்ட சுன்னத்து அவங்கள்ட்ட இருந்துச்சு? அனிஷ்தகத்து கதமாஹு அல்லுர்ர மின் வரமி. அவங்களுடைய கால்கள் கெஞ்சுமா, யார ரசூலுல்லாஹ் விட்டுருங்கன்னு கெஞ்சுமா. அப்படி இருந்து கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்க தொழுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி மற்ற உம்மஹாத்துல் முஃமினீன்கள் கேட்ட நேரத்தில் சையதத்துனா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, பிறகு மதீனாவில் வச்சு சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்கள மாதிரி உம்மஹாத்துல் முஃமினீன்கள் கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை நமக்கு எல்லாம் தெரியும். அஃபலா அக்கூன அபுதன் ஷக்கூரன். ஷக்கூருங்கிறது அரபி வார்த்தையில் ஃபஊலுங்கிற வசனில் வந்திருக்கு. திரும்ப 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 நான் சுக்குரு செய்து கொண்டே இருக்க வேண்டாமா அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா உண்மையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் திரும்ப திரும்ப சுக்குரு செய்வதற்குண்டான எல்லா நிஅமத்துகளையும் பெற்றிருக்கிறாங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகத்துவத்தையும் காட்டுது. நமக்கு கிடைச்ச நிஅமத் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிச்சை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நிஅமத்தினுடைய மன்பஉன் நிஅம், நிஅமத்துகளினுடைய உறைவிடமும் அதனுடைய ஊற்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்போ திரும்ப திரும்ப சுக்குரு செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிஅமத்துகள் சொரியப்பட்டு கொண்டே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு நிலை என்பது இந்த நொடி இப்போ உள்ள நாம் இப்போ ஓத ஆரம்பித்த நேரத்தில் உள்ள நொடியை விட இந்த நொடி அவங்களுடைய தரஜா இன்னும் அதிகமாக உயர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தரஜா எந்த ஒரு மனிதராலேயும் எந்த ஒரு ஜின்னாலேயோ மலக்குகளாலேயோ மலக்குகளினுடைய தலைவர்களாலேயோ கூட அளவிட முடியாத அளவுக்கு உயர்ந்த தரஜாவில் அவங்க இருக்கிறாங்க. வரஃபஅனா லக திக்ரக்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அதுபோன்று இன்னக்கல அலா ஹுலுக்கின் அலீம்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். உங்களுடைய தரஜாவை நாம் உயர்த்தி விட்டோங்கிறான், பாஸ்ட் டென்ஸ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரஜா எவ்வளோ உயர்ந்திருக்குது, அவங்களுடைய திக்ரு அவங்களுடைய நினைவுகள் எவ்வளோ உயர்ந்திருக்குது. அப்படி இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒலல் ஆஹிரத்து ஹைருன் லக மினல் ஊலா. அடுத்த செகண்டு முந்தைய செகண்டை விட உங்களுக்கு சிறந்ததாக இருக்குங்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒவ்வொரு செகண்டும் சாதாரண இப்போ எத்தனை மக்கள் இந்த நேரத்தில் சுபுகு தொழுதுட்டு இருப்பாங்க. சில ஊர்களில் சில ஊரில் லொஹரு அஸ்ரு மக்ரிப் இஷாண்டு ஒரு நேரத்திலையும் 5 வக்து தொழுகைகளும் உலகம் முழுவதும் தொழப்பட்டு கொண்டே இருக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அல்லாஹ் தஆலா இபாதத்து செய்யப்படுவதற்கு காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ர் சஹாபாக்கள் விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த சமூகம் அழிந்து விட்டால்
இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்கிறாங்க. பத்ரு சஹாபாக்களுக்கு அவ்வளவு மகத்துவம் சொன்னா, பத்ரு சஹாபாக்களை பத்ரு சஹாபிகளாக மாற்றிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அவங்களுடைய தரஜா ஒவ்வொரு செகண்டும் கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்னென்னலாம் தொழுகிறோமோ அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நினைவூட்டி தந்துக்கிட்டே இருக்காங்க. ஓது, சொல்லி, தொழுகு, நீ ஸலவாத் ஓது, இஸ்திக்ஃபார் செய், தௌபா செய். அல்லாஹ் தஆலா பங்கு வைக்கக்கூடிய ஹிதாயத்துகளை ஒட்டுமொத்த உலகத்திற்கும், ஆலம் அல்லாஹ் அல்லாத அனைத்து படைப்புகளுக்கும், அல்லாஹ் அல்லாத மொத்தத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள் அனைத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அதை தக்சீம் செஞ்சுட்டு இருக்காங்க, சப்ளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நொடியும் சாதாரண நாம் ஒரு மனுஷர் ஓதி கொடுக்குறாரு, அதை பார்த்து இன்னொருத்தர் ஓதுனால அந்த ஓதுறதுனால அவங்களுக்கு தரஜா கூடும். நம்ம உம்மா வாப்பாவுக்கு நம்ம மூலமாக தரஜா கூடும், நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கு நம்ம மூலமாக தரஜா கூடும். ஒரு உம்மத்தினுடைய அனைத்து அமல்களினுடைய தரஜா ஒரு நபிக்கு கூடும். நபியுல் அம்பியாவான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எல்லா நபிமார்களுக்கும் அவங்க தான் நபி, அவங்களுடைய தரஜா ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் கூடிக்கிட்டே இருக்கும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொன்ன வார்த்தை அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் திரும்ப திரும்ப சுக்குரு செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நொடி எனக்கு உங்களில் யாருக்கும் சொரியப்படாத, வழங்கப்படாத, பொழியப்படாத நிஅமத்துகள் எனக்கு என்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் சிறிலும் பொழிந்து கொண்டே இருக்குதுங்கிற தன்னுடைய தரஜாவை பற்றிய ஒரு மதுஹையும் மௌலுதையும் அதில் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் முக்கியமாக வரக்கூடிய சில ஹதீஸுகள் எல்லா நாட்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல ரிவாயத்துகள் இருக்கு, எல்லா நாட்கள்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரக்காத்து இரவுல தொழுவாங்க, 8 ரக்காத்து தொழுவாங்கன்னு வருது. அதே மாதிரி வித்ரு 3 ரக்காத்து தொழுவாங்கன்னு வருது. சில இடத்துல வித்ருனுடைய எண்ணிக்கை 7 வருது. இப்போ இதெல்லாம் என்ன கணக்குன்னு சொன்னால், ஒவ்வொரு தொழுகையினுடைய ஒவ்வொரு முறைக்கும் சில பேர்கள் வித்தியாசம், பல பேர்கள் அது புழங்கப்பட்டிருக்குது. கியாமுல் லைலு, தஹஜ்ஜுது, வித்ரு, இப்படி பல பேர்கள் ஒரே தொழுகைக்கே இருக்குது. இதெல்லாம் ரமலான் மாசத்துலையும் அல்லாத மாசத்துலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறது பல ரிவாயத்துகள் வந்திருக்குது. சில நேரத்தில் 8 ரக்காத் தொழுவாங்க, அதுக்கு பிறகு 1 ரக்காத்து தொழுவாங்க, 9 ரக்காத்து, சில நேரத்தில் 11 ரக்காத்து தொழுவாங்க. இதெல்லாம் எது அறிவிக்குதுன்னு சொன்னால், இந்த 8, 11ங்கிறலாம் சொல்கிறது சிலர் ரமலான் மாதத்தோடு சுருக்கிட்டாங்க. தராவீங்கிறதே மொத்தம் எத்தனை ரக்காத்து தான்? 8 ரக்காத்து தான். இந்த ஹதீஸ் சொல்லுது தராவீஹ் 8 ரக்காத்தா இருந்தால் ஏன் மற்ற நாட்கள்லையும் அதை தொழுகிறாங்க? தராவீஹ் ரமலான் அல்லாத மாதத்தில் சுன்னத்து இல்லையே, இன்னைக்கு யாராச்சும் தராவீஹ் தொழுவாங்களா? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை முழுமையாக தெளிவாக எடுத்து நடப்பவர்கள் பாரம்பரியம் மிக்க அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்தினர் மட்டும்தான். ரமலான் மாதத்தில் நம்ம தராவீஹ் தொழுகிறோம். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலும் மற்ற நாள்களிலும் தொழக்கூடிய வித்ரு, கியாமுல் லைலு, தஹஜ்ஜுது போன்ற தொழுகைகள் அல்லாமல் மிக குறிப்பாக ரமலான் மாதத்தில் மக்ரிப் இஷா தொழுகைக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க? தராவீஹ் தொழுவாங்க. தர்வீஹத்துங்கிற வார்த்தைக்கே, தராவீங்கிற வார்த்தை 8 சொல்றது இருக்கு இல்லையா, அது எப்படின்னா இனிப்பு இல்லாத சீனின்னு சொல்ற மாதிரி. இனிப்பு இல்லாத சர்க்கரை இருக்குமா? சூடான ஐஸ்கிரீம்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான். காரணம் தர்வீஹத்துங்கிற வார்த்தை அரபி தெரிஞ்ச யாருக்கும் தெரியும். 4 ரக்காத்துக்கு இடையில் ஒரு தடவை உட்கார்றது, அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் ராகத்தாக உட்காருவாங்க. இல்லை 4 ரக்காத்துக்கு நடுவில் நம்ம ராகத்து, நம்ம மனசு ராகத்துக்கு தான் ஹுலஃபா ராஷிதீனுடைய பெயர்களை நம்ம சொல்கிறோம். ராகத்துக்கு உட்கார்றது எத்தனை ரக்காத்துக்கு இடையில? 4 ரக்காத்துக்கு இடையில. இப்போ அரபியில் ஒருமை இருக்குது, இருமை இருக்குது, பன்மை இருக்குது. அந்த அடிப்படையில் தர்வீஹத்துன்னா 4 ரக்காத்து, 8 ரக்காத்துக்கு என்ன வரணும்? தர்வீஹத்தானின்னு வரணும், அவ்வளோதான் வரும். ஏன்னா இருமைன்னு ஒன்று அரபிக்கு மட்டுமே உள்ள ஸ்பெஷலான, அல்லாஹும் ரசூலும் வேற யாரும் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருமைங்கிறது அரபியில் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த மொழியிலும் இல்லை. ஷம்ஷான், கபரான், ஷம்ஷைன், கமரைன், உமரைன், பக்கரைன், இப்படி எத்தனையோ விஷயத்த 2 சொல்லக்கூடிய பழக்கம் என்ன இருக்குது? அரபியில் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹலீஃபாக்களான சையதுனா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு, 2 பேரையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க? உமரைனின்னு சொல்லுவாங்க. சூரியனையும் சந்திரனையும் சேர்த்து ஷம்ஷைனின்னு சொல்லுவாங்க, கமரைனின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த 2 இருமை என்பது அரபியினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம்.
அப்போ தர்வீஹத்து, அதாவது தராவி என்பது 8 ரக்காத்து தான் என்று சொல்லியிருந்தால், ஏதாச்சும் ஒரு சஹாபி ரிவாயத்து செய்யும் பொழுது அரபியினுடைய பழக்கத்தில் உள்ள அந்த முறை யாருமே செய்யாமல் இருப்பாங்க? எப்படி செஞ்சிருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்திலே தர்வீஹத்தானி தொழுதார்கள் அப்படிதான் சொல்லியிருக்கணும். தர்வீஹத்தானின்னு சொல்லியிருக்கணும். குறைந்தது தராவி என்ற வார்த்தை புழங்குவதற்குண்டான சரியான தருணம் 4-4-4 3 நாளாவது வரணும். 3-4 பேச்சாவது வரணும். அப்பதானே பன்மை வரும். இந்த அரபியனுடைய மொழியறிவு தெரிந்தவர்கள் கூட இதை விளங்கி கொள்ளக்கூடிய இந்த முறை பாரம்பரியமான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை விட்டு தவறியதின் காரணத்திலான் என்று சிலர் என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு தவறான பிடிவாதத்தில் இருக்கிறாங்க. 8 ரக்காத்து தராவீஹ் அப்படின்னு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத்து தொடர்ந்து ரமலான் மாசத்துல தொழுதுட்டே இல்லையே, ஜமாத்தா தொழுகலையே. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்று உங்களுடைய வாத பிரகாரம் ஆயிடுமே. இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தா ஒரு தடவை தொழுதுருக்காங்கன்னா இப்போ மற்ற நாள்லையும் தொழுதா செய்தத்தின ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்களா, ஃபீ ரமலான கைரிஹா, ரமலான் மாசத்துலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரக்காத்து தொழுவாங்க. அதே மாதிரி ரமலான் அல்லாததுலையும் தொழுவாங்க. அப்போ 8 + 3 வித்ருனுடைய 3 11 ரக்காத்து. அப்போ ரமலான் அல்லாத மாசத்துலையும் நீங்க தராவி வைக்கணும், ஜமாத் வைக்கணும். அப்போ தனிப்பட்ட ரமலானுக்கு மட்டும் இல்லையே. இப்போ இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா, நம்முடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய இமாம்கள் முஹத்திஸுகள் அவர்கள் எவ்வளவு ஞானம் மிக்கவர்கள். வெறும் வார்த்தையை பார்த்து அவர்கள் வளர்ந்தவர்கள் அல்ல, வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொண்டவங்க. ஒரு சஹாபி, அவங்கள்ட்ட தாபிஇ, அயிம்மத்துகள், முஹத்திஸுகள், முஃபஸ்ஸிர்கள், சூஃபியாக்கள், ஷேഖுமார்கள், அவங்க அப்படி பார்த்து 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 அவங்க கொண்டு வந்தவங்க. அவங்கள்ட்ட என்ன வராது, தவறு ஏற்படாது. வார்த்தையை பார்த்தா சில நேரத்தில் என்ன செய்யும், நம்ம ஒரு இதை வெறும் வார்த்தையை மட்டும் பார்த்தோம்னா தவறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்களான அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்தினுடைய நாதாக்கள். இப்போ இதனுடைய இல்லாமல் இதை படித்து பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு பல கன்ஃபியூஸ் ஏற்படும். ஹதீஸுகளை படிக்கும் பொழுது இமாம்களுடைய வியாக்கியானங்களை வைத்துத்தான் படிக்க வேண்டும். நாம என்ன செய்யக்கூடாது, ஹதீஸை நேரடியாக என்ன விஷயத்துல சட்டங்கள் இருக்குதோ, எந்த விஷயத்துல கொள்கைகள் வந்திருக்குதோ அதற்குண்டான நிபுணர்களான ஹதீஸ் கலை நிபுணர்கள், அது போன்று அகீதா கலை வல்லுநர்கள், அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க சொல்றது அவங்க சொந்த கருத்து இல்லை, சஹாபிகள்கிட்ட கேட்டிருப்பாங்க, தாபிகள்கிட்ட கேட்டிருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க சொல்லுவாங்க. இந்த பாடத்தில் தாராளமான சுன்னத்துகளை பற்றி வருது. முன்பின் சுன்னத்துகள், முஅக்கதாவான சுன்னத்து, கைரு முஅக்கதாவான சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து தொழுகைகளை வீட்டிலிருந்து தொழுவார்கள் என்ற ரிவாயத்தும் வருது. இப்போ முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலிருந்து தொழுகிறது ஏற்றம். காரணம், வீட்டை எப்படி ஆக்கிடக்கூடாது, ஒரு கபுரிஸ்தான் மாதிரி ஆக்கிடக்கூடாதுன்னு இருக்குது. வீட்டில் கபுரிஸ்தானில் ஜமாத்து நடக்குமா, தொழுகை நடக்குமா? நடக்காது. உள்ள இருக்க அவுலியாக்கள் தொழுவாங்க, பொதுவாக கபுரிஸ்தான் சும்மா தான் இருக்கும். அப்போ அங்கே வீட்டை நீங்கள் கபுரிஸ்தானை ஆக்கிடாதீங்கன்னு சொன்னால் எப்பவும் தொழுதுகிட்டே இருங்க. தொழுகிறதுக்கு ஏற்றமானது ஜமாத்துக்கு பள்ளிக்கு போகணும் ஆண்கள். அப்படி இருக்கும்பொழுது எப்போ தொழுகிறது, சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுவோம். பிற்காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் இஷா தொழுதுட்டு போறாரு, போற வழியில பொருள்கள் வாங்க வேண்டியிருக்கும், மற்றவங்கள்ட்ட பேச வேண்டியிருக்கும், சில பேருக்கு ஒழு நிற்கும், சில பேருக்கு ஒழு போயிடும், வீட்டு வரைக்கும் போவதுக்குள்ள 1008 விஷயங்கள் பேசிடுவாங்க. சில மதுஹபுல கீபத்து பேசினா ஒழு முடிஞ்சிடும். சில மதுஹபுல சில இமாம்கள் சொல்றாங்க, கீபத்து பேசினா என்ன செஞ்சிடும், ஒழு முடிஞ்சிடும். அப்போ இப்படியெல்லாம் இருந்தேன்னு சொன்னா மக்களுக்கு கஷ்டமாகுவதன் காரணத்தினால் நம்ம என்ன செஞ்சிடறோம், பள்ளியிலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறோம். அது அப்படி முடிச்சா மட்டும்தான் அது தொழுவ முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம். இன்னைக்கும் நம்மளால முடியுது, வீட்டில் தொழுதுட்டு போக முடியும்னா அதுதான் மிகவும் ஏற்றமானது. சுன்னத்து வீட்டில் தொழுதுட்டு பள்ளியில் ஃபர்லு தொழுதுட்டு திரும்ப வீட்டில் சுன்னத் தொழுவது தான் ஏற்றமானது. அது அசலே அடிபட்டுன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த அளவுக்கு நிற்கக்கூடாது. நமக்கு பிடிச்ச மீனும் போய் பொட்டியில் இருக்கிற மீனும் போயிடும்னு தெரிஞ்சு என்ன செய்யணும், இது செட் ஆகாதுன்னு நம்ம என்ன செஞ்சிடறோம், பள்ளியிலேயே தொழுதர். அது ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறப்பை சொல்றதோட மிகவும் ஒரு சஹாபாக்களுக்கு கடினமாக இருந்த ஒரு தருணம். செய்துனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிமா இருந்தவங்க. அவங்க சொல்கிறாங்க,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல நுழைந்ததோடு அல்லாஹ் மின்ஹா குல்லு ஷைஇன், எல்லாம் ஒளி பெறத் தொடங்கின, எல்லாம் ஒளி பெற்றதாக மாறிவிட்டது. ஃபலம்மா கானல் யௌமுல்லதி மாத்த ஃபீஹி, சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வுலகிலிருந்து வெளிப்படையான உடலை மறைத்து கொண்ட பொழுது, அவர்கள் மறைந்த பொழுது, அதுலம மின்ஹா குல்லு ஷைஇன், எல்லாம் இருள் கவ்வ தொடங்கிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்துத்தான் உடலும் உயிரும் உள்ளமும் உலகமும் ஒளிபடக்கூடியதாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எல்லாத்தினுடைய நூர். அவங்களுடைய நூரை முஹம்மதியை வச்சு தான் பெரிய பெரிய வலிமார்கள் அவுலியாக்கள் கிதாபாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அதில் முராக்கபா செய்யறதுக்கு தங்களுடைய முரீதுகளுக்கு பழக்கிறாங்க. சையதுனா பூஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய ஹம்சியால சொல்கிறாங்க, அந்த மிஸ்பாஹு குல்லி ஃபலின் ஃபமா யசுதுரு இல்லா அன் லௌய்கல் அலுவாஉ, அந்த மிஸ்பாஹு குல்லி ஃபலின் ஃபமா யசுதுரு இல்லா அன் லௌய்கல் அலுவாஉ. நபியே, நீங்கள் தான் அந்த மிஸ்பாஹு குல்லின், எல்லாத்துக்குள்ள எல்லா சிறப்பினுடைய விளக்கும் நீங்கள் தான். ஃபமா யஸ்துரு இல்லா அன் லௌஇக, உங்களுடைய விளக்கிலிருந்து தான் மற்ற அனைத்து விளக்குகளுக்கும் வெளிச்சம் கிடைக்கும். அதுக்கு இந்த ஹம்சியாவுக்கு ஷரஹ் எழுதினவங்க இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற மற்ற பல உலமாக்கள் இதுக்கு ஷரஹ் எழுதியிருக்கிறாங்க. இது சொல்லிவிட முடியாத அளவுக்குண்டான விளக்கங்கள் பொதிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அனைத்து அம்பியாக்களுக்கும் நூறாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நூறினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறாங்க. சாதாரணமாக நம்ம தஃப்சீர்கள் எடுத்து பார்த்தா தெரியும். சூரத்து நூறில் 35வது ஆயத்து, அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அர்த் மஸலு நூரிஹி, அல்லாஹ்வுடைய நூறுக்கு உதாரணமாகிறது க மிஷ்காத்தின் அப்படின்னு சொல்றது மிஷ்காத்துன் நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வுடைய நூறினுடைய விளக்கமான பேரொளியாக, விளக்காக, மாடமாக, மாடத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சமாக, அனைத்துமாக இருப்பவர்கள் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அதை அவங்க தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. மதீனா முனவ்வரால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைந்த பொழுது அனைத்து இருட்டுகளும் தோற்கடிக்கப்பட்டு வெளிச்சத்துக்கு மேலே வெளிச்சமாக பிரகாசமாக இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே தன் வெளிப்படையான உடலை மறைந்த பொழுது எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படி இருள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டாவது அந்த நூறு அப்படி குறைய 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 வெளிப்படையாக தனக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டதாக சஹாபாக்கள் உணர்ந்தார்கள். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தஃபன் செஞ்சு மண்ணை போட்டிருப்போம், ஆனால் எங்களால் என்ன செய்ய முடியல, இந்த மண்ணை போட முடியல. அந்தளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மேலே அவங்கள்ட்ட அவங்க வாங்கியிருந்த அந்த பரக்கத்து அவங்களுக்கு குறைய அவங்க தன்னுடைய மனசை பார்க்குறாங்க. இத்தனை நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இருந்தோம், அவங்க பேசுகிறத கேட்டோம், எதா இருந்தாலும் இலா ஹதரத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுவோம். தனக்கு எந்த தேவை ஏற்பட்டாலும், அது துன்யாவுடைய தேவையாக இருந்தாலும் சரி, ஆகிரத்தினுடைய தேவையாக இருந்தாலும் சரி, சையதுனா சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு 300க்கும் மேற்பட்ட வயசு உள்ளவங்க, அவங்கள்ட்ட ஒருத்தர் போய் கேட்டார், நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இப்படி குமிஞ்சு கிடக்குறீங்களே, அவங்க துப்புனா அதை எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, சாப்பிட்டுக்கிறீங்க, உங்களுக்கு மத்தியில் அதில் போட்டி போடுறீங்க, இவ்வளவு தூரம் அவங்கள்ட்ட என்ன இருக்குது என்று அறியாத ஒருவர், புதிதான ஒருவர் கேட்கும் பொழுது அந்த மனிதருக்கு சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுக்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எதை கற்றுத்தரல, ஒரு இயற்கை தேவையை பூர்த்தி செய்தால் எப்படி கழுக வேண்டும் என்பதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, அதை எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அவங்கள விட்டா எங்களுக்கு வேற கதி கிடையாது. இதுதான் எல்லா நபிமார்களுடைய நிலையும் இருந்துச்சு. சையதுனா பூஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மற்ற நபிமார்களையும் பற்றி சொல்லும் பொழுது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இன்ப கடல், அந்த கடலிலிருந்து ஏதோ ஒரு கையளவுக்கோ அவர் ரஷ்ஃபும் மினத்தியமி, அந்த கடலினுடைய ஒரு துளி அளவுக்கோ எடுத்தவங்க தான் மற்ற நபிமார்களுங்கிறாங்க. மற்ற நபிமார்களினுடைய நிலைமையே அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. இப்போ அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தை ஆளக்கூடிய, இன்றும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பவர் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான். நாளை கியாமத்திலும் அவர்களுக்குள்ள ஒரு பவர் வேற யாருக்கும் இருக்காது. எல்லா நபிமார்களினுடைய கொடியும் அவர்களுடைய லிவாவுல் ஹம்து கொடிக்கு கீழே தான் இருக்கும். எல்லாரும் அவர்களை முன்னோக்கித்தான் இருப்பார்கள். எந்த நாளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார், இந்த நாள் யாருக்குரியது, இது அல்லாஹ்வுக்கு, இந்த நாளினுடைய அரசாட்சி யாருக்கு இருக்குதுன்னு அல்லாஹ் கேட்டுட்டு சொல்றான், அல்லாஹ்வான அடக்கி ஆளக்கூடிய ஏகனான அல்லாஹ்க்கு மட்டும் தான் இருக்குதுங்கிறான். அதே அல்லாஹ் தஆலா தன்னுடைய அந்த பவரை யாருக்கு கொடுத்துருக்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அந்த பவரை கொடுத்துருக்கிறான். ஷஃபாஅத்துல் உலுமா அஷ்ஷஃபாஅத்துல் குப்ரா என்ற அனைத்து மக்களுக்குமான ஷஃபாஅத்தை அவங்க தான் செய்வாங்க. மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் கேள்வி கணக்கு இருக்குது. மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் முஸ்லிமான ஜின்னாக இருந்தாலும் சரி, காஃபிரான ஜின்னாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருக்கும் ஷஃபாத்து செய்யக்கூடிய முதல் ஷஃபாத், அதாவது மஹ்ஷரில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு இப்போ இந்த மஹ்ஷர்னுடைய இந்த அமளித்து மொழியிலேருந்து பாதுகாக்கப்பட்டால் போதும், தப்பிச்சா போதும், நரகத்துக்கு போகிறோமோ சொர்க்கத்துக்கு போகிறோமோ எதாக இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த மஹ்ஷரை விட்டு பாதுகாக்கப்பட்டால் போதும் என்று சொல்லும் பொழுது அதில் முஸ்லீம்களும் வந்துடுவாங்க, காஃபிர்களும் வந்துடுவாங்க, ஜின்னுகளும் வந்துடும், மனிதர்களும் வந்துடுவாங்க. இந்த அனைவருக்குமான முதல் ஷஃபாத்தையும் யார் தான் செய்வா, சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன் மேனியை வெளிப்படையாக பார்க்காத பொழுது அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க தேடினாங்க. சில சஹாபிகள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வஃபாத்துக்கு பிறகு அவர்களால் கண்ணை திறக்க முடியல. ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம அஸ்ஹிபு பஸரி, யா அல்லாஹ் என்னுடைய பார்வையை நீ போக்கி விடுவாயாக, லி அன்னி லா அன்துரு பஅத ஹபீபி அஹதா, நான் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் காதலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யாரையும் பார்ப்பதற்கு நான் தயாராக இல்லைன்னாங்க. அவங்களுடைய பார்வை என்ன செய்யப்பட்டுருச்சு, அப்படி நீங்கிருச்சு. சில சஹாபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்து செய்தியை கேட்டதோட அப்படி மௌத்தாயிட்டாங்க. அந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு எல்லாமும் எல்லாமாக இருந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னாடி ஒரு பஷாரத்து செஞ்சாங்க, எனக்கு மௌத்து என்பது ஆணியான ஒரு மௌத், அதாவது மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு செகண்டுக்குள்ள ஒரு மௌத், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவது என்ற மௌத்து ஏற்பட்டிருக்கதே தவிர, அந்த நேரத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு மௌத் இருக்குது, ஆனால் மௌத்துக்கு பிறகும் நான் உங்களை கண்காணித்து கொண்டு தான் இருப்பேன். ஹயாத்தி ஹைருல்லக்கும் ஓ மமாத்தி ஹைருல்லக்கும், என்னுடைய ஹயாத்தும் உங்களுக்கு நல்லது தான், ஓ மமாத்தி நான் உலகத்தில் வெளிப்படையாக மறைந்து நான் அடக்கப்பட்டதற்கு பிறகும் உள்ள வாழ்க்கை என்னை பொறுத்தவரையிலே உங்களுக்கு நல்லதாகத்தான் இருக்குன்னாங்க. சஹாபாக்களுக்கு விளக்கி கொடுத்தாங்க, நான் ஹயாத்தாக இருக்கும்போது உங்களுக்கு இதை செய்யுங்க, இதை செய்ய வேணாம் எல்லாம் நான் சொல்கிறேன், நான் மறைந்து விட்டால் உங்களுடைய எல்லா செயல்களையும் நான் கண்காணிக்கிறேன். எனக்கு எடுத்து சொல்லப்படும் அர்த்தம் வைக்கிறவங்க இருக்கிறாங்க ஹதீஸுகளில். இதில் யாருக்குமே தர்க்கம் இல்லை. அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்துக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு அறிகிறார்கள் என்று சொன்னாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குகள் மூலமாக அறிவிக்கப்படுது என்று சொன்னாலும் சரி, ரெண்டினுடைய கருத்தும் சென்றடையக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான். ரெண்டினுடைய கருத்தும் ஒரே இடத்துல தான் போய் சேருது. ஏன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு சுன்னத்து வல் ஜமாத்துக்கு எதிரான மக்கள் யாராவது சொல்கிறாங்க, இல்லைங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர் ஷரீஃபில் படுத்திருப்பாங்க,
யாராச்சும் சலாம் சொன்னால் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு மலக்கு வந்து, அப்படி ஹதீஸில் இருக்குது, மலக்குகள் வந்து சொல்லுவாங்க. அது மலக்குகளுக்கு கிடைச்ச பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது எனக்கு நேரடியாக சலாம் சொன்னால் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஓ இன்கான நாயன், அவர் தூரத்திலிருந்து சலாம் சொன்னால் உபுலிகுத்து, எனக்கு அது அறிவித்து கொடுக்கப்படுகிறது, மலக்குகள் மூலமாக அறிவித்து கொடுக்கப்படுது. அந்த மலக்குகளுக்கு அல்லாஹ் செய்த பெரிய தௌஃபீக் அது. இப்போ சார் ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம், ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, அந்த சின்ன பிள்ளைகிட்ட நம்ம சொல்கிறோம், பாப்பா அங்கே உம்மா வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டு எனக்கு சொல்லணுங்கிறோம். நமக்கே கேட்குது, சாப்பாடு எடுத்து வச்சது கேட்குது, அவங்க எடுத்து வைக்கிறத பார்க்குறோம். அந்த சின்ன பிள்ளை என்ன செய்யும், வாப்பா சாப்பாடு எடுத்து வச்சுட்டாங்கன்னு வந்து சொல்லும். இதில் வந்து இப்படி சொன்னதுனால அவங்களுக்கு வாப்பாவுக்கு தெரியாததுனால தான் சின்ன பிள்ளைகிட்ட சொன்னாங்கன்னு அர்த்தம் வச்சிட முடியாது. இப்போ இந்த சாதாரணமான வெளிப்படையான ஹதீஸையே பார்ப்போம். பெரிய பெரிய ஞானம், அதனுடைய ஒரு ஹதீஸுக்குள்ள வியாக்கியானத்துக்கெல்லாம் போவேனா. இந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலேயே பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை ஒவ்வொரு நொடியும் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். கபூரில் அவர்கள் ஹயாத்தாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான வேலைகள் அங்கிருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எல்லாரும் இன்னைக்கு சலாம் சொல்கிறோம். இப்போ நமக்கு இப்போது சுபுகு தொழுகை முடிஞ்சிருச்சு. இப்போ எங்கேயாவது சுபுகு, லொஹரு, அசரு, மகரிப் தொழுகைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆட்களும் தொழுகையினுடைய கடைசியில் அத்தஹியாத்தில் ரொம்ப அதபாக உட்காந்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியூ அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பார்த்து சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ரவுலா ஷெரீஃபுக்கு முன்னாடி சொல்கிறவங்களும் இருப்பாங்க, ஒட்டுமொத்த உலகத்துலேயும் கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க, அவங்களும் சலாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு செகண்டில் எத்தனை லட்சம் கோடி பேர் சலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய சலாம், நீங்கள் யார், உங்களுடைய வாப்பா யார், இந்த பேரோடு அறிவிக்கப்படுங்கிறாங்க. இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலாம் சொல்கிறார். அப்போ இந்த செகண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை கோடி பேரையும் அவருடைய வாப்பாவை பற்றியும் உண்டான அறிவு அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு செகண்டு அவங்களுடைய இல்மு எந்த அளவுக்கு விசாலமாக இருக்குது. அப்போ அந்த நொடி, இப்போ ஒரு நொடி கூட அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இல்லை, இந்த மக்களினுடைய சலாமை விட்டும் அவங்க காலியாக இருக்கவே முடியாது. ஏன்னா உலகத்தில் எல்லா நேரத்திலையும் எத்தனையோ ஆஷிக்கீன்கள் இருக்கிறாங்க, சலாம் பைத்து ஓதுவாங்க. இன்றைக்கி நம்ம சுபூ தொழுகைக்கு பிறகு இங்கே சலாம் பைத்து ஓதணும், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஓதுவாங்க. அத்தஹியாத்தில் சலாம் சொல்லுவாங்க, தலாயிலுல் ஹைராத் ஓதுவாங்க, பல பஷாயிருல் ஹைராத் ஓதுவாங்க. இதில் எல்லாத்துலேயும் சலாம் பைத்துகள் இருக்குது, சலாம் இருக்குது. இந்த சலாம் எல்லாம் சென்று சேரக்கூடியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல. அது ஒவ்வொரு செகண்டும் கோடி சலாம்கள், அந்த கோடி பேருனுடைய வாப்பாவாரையும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிகிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறிவின் ஆழம் அதை யாராலையும் அளப்பதற்குண்டான ஒரு மனிதர் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை, பிறக்க போவதும் இல்லை. அல்லாஹ்வை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்த, முற்றிலும் அறிந்த ஒருவர் உலகத்திலோ வானுலகத்திலோ மலக்குமார்களிலோ கிடையாது. அப்படிப்பட்ட உயர்வு பெற்றவங்க செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வெறும் சலாமுக்கு பதில் சொல்கிறது மட்டும் அவங்க வேலை இல்லை. எத்தனையோ மக்கள் ஆஷிக்கீன்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இடையில கூட அட்வொகேட் அப்துல் மஜீது சாஹிப்னு ஒருத்தவங்க, பாகிஸ்தானை சார்ந்தவங்க, அவங்களுடைய ஒரு கிதாபு இந்தியாவிலையும் அச்சடிக்கப்பட்டிருக்குது. அந்த கிதாபுக்கு பேர் சீரத்தே ரசூல் பஅதஸ் வஃபாத்தே ரசூல், விசாலே ரசூல். செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாக இவ்வுலகை விட்டு மறைந்ததற்கு பின்னால் உண்டான ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு. நமக்கு மற்ற வாழ்க்கை வரலாறு சீரத்து நபின்னு இருக்கும். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ இத்தனாம் தேதி பிறந்தாங்க, அவங்களுடைய உம்மா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க வாப்பா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க இந்த மறைந்திருக்கிறாங்க, இந்த என்ன நடந்துச்சு, போர்களை பற்றி மற்ற எல்லா செய்திகளும் இருக்கும். இது நம்ம சீரத்து நபிங்கிறோம். அவங்க எழுதியிருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாலுக்கு பிறகு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வெளிப்படையான மறைவுக்கு பிறகு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த வரலாறு முழுவதும் தொகுத்து எழுதியிருக்கிறாங்க. அது என்ன, அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதிலிருந்து யார் யாரெல்லாம் கனவுல பார்த்தா, யார் யாரை வச்சு என்னென்ன வேலைகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, யாருக்கெல்லாம் திருத்தி கொடுத்தார்கள், யாரையெல்லாம் எச்சரித்தார்கள், யாரிடம்
எந்த மஷ்வராவை சொல்லும் பொழுது இந்த கருத்தை சொல்லுங்கள் என்று யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? இப்படி உள்ளதை மட்டுமே 4 வால்யூம்ல அவர் தொகுத்திருக்கிறார். அதே போன்று அவங்களுக்கு இன்னொரு கிதாப் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்தவர்கள், சஹாபாக்கள் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு தீதாரே ரசூல் ஃபி ஹாலத்தே பேதார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்தவங்க. சையதுனா சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட 80க்கும் மேற்பட்ட முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பார்த்துருக்குறாங்க. இப்படி எத்தனையோ பேர் பார்த்துருக்குறாங்க. நாம் ஆசையை வைக்க வேண்டும். நம்முடைய ஷேக் நாயகம் சொல்லுவாங்க, சர்க்கார் நாயகம், நீ துவா கேள், யா அல்லாஹ் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை எனக்கு காட்டித்தா என்று நீ துவா கேள். அல்லாஹும்ம ரப்ப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரினி வஜ்ஹ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ தூங்கினால் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு தான் தூங்குகிறேன் என்று நிய்யத்து வச்சு தூங்கு. அதுதான் நிய்யத்துகளில் சிறந்த நிய்யத். நீ முழித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நனவிலாவது நான் பார்த்து விடுவேன் என்று நீ ஆசைப்படு. வீணா போகுமா? போகாது. எல்லா துவாவையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பான். ஒவ்வொன்றையும் கவுண்ட் வைக்கக்கூடிய அல்லாஹ். ஒரு ஆஷிக்கு, ஒரு முஹிப்புனுடைய இப்படிப்பட்ட துவாக்களை அல்லாஹ் தஆலா தட்டியே விட மாட்டான். யாரை அவங்க பார்க்க கேட்குறாங்க? நம்ம யாரை கேட்குறோம்? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க கேட்குறோம். அப்படி இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கேட்கும்போது அல்லாஹ் தஆலா அதை தட்டுவானா? தட்ட மாட்டான். என்ன செய்வான்? கட்டாயமாக அதுக்குள்ள வாய்ப்பை ஏற்படுத்துவான். அப்படி ஒருவேளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு ஒரு முஹிப்புர் ரசூலுக்கு, ஒரு ஆஷிக்குர் ரசூலுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் கூட அல்லாஹு தாலா அந்த எல்லா கணக்குகளையும் வைத்து ஆகிரத்தில் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுவான். இப்போ நம்ம துவா கேட்குறோம், ஒவ்வொரு நாளும் துவா கேட்குறோம், யா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை காட்டிருன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் என்னை குறைந்தது சொர்க்கவாசியா ஆக்கிருந்தாச்சும் அதில் அர்த்தம் கிடைச்சிடும். சொர்க்கவாசி ஆக்கிறேன், அதுதான் நம்ம சர்க்கார் நாயகம் எப்பவும் சொல்லுவாங்க. நீ ரசூலுல்லாஹோட முகத்தை கேட்குறன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? நீ சொர்க்கத்தை கேட்கிறாய். ஒரு ஆரிஃபிட்ட, ஒரு ஆஷிக்கிட்ட கேட்டாங்க, சொர்க்கத்தில் அப்படி என்னதான் இருக்கும்? எத்தனையோ கிதாபுகள் இருக்கு இல்லையா சொர்க்கத்தை பற்றி. தக்காயிக்குல் அஹ்பார் ஃபி துக்ரில் ஜன்னத்தி ஒன்னார்னு ஒரு கிதாப் இருக்கு. ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களும் எழுதியிருப்பாங்க. சொர்க்கத்தில் என்ன இருக்குது, நரகத்தில் என்ன இருக்குது, என்னென்னலாம் விதமான நன்மைகள் இருக்குது, நியாமத்துகள் இருக்குது, நரகத்தில் எந்தெந்த மாதிரி நவுதுபில்லா வேதனைகள் இருக்குது, எல்லாத்தையும் தெளிவாக எழுதியிருப்பாங்க. அப்படிப்பட்ட எவ்வளோ கிதாப் இருக்கும் பொழுது ஒரு மனுஷர் கேட்குறாரு, ஒரு வலியுல்லாட்ட கேட்குறாங்க, சொர்க்கத்தில் என்ன இருக்கும்? அப்படி கேட்கும்போது அவங்க ஒன்று தான் சொன்னாங்க, ஃபீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தில் யார் இருப்பா? சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். அதுக்கு பிறகு என்ன வேணும்? சொர்க்கமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். சொர்க்கமே சொக்கி கொண்டு யாரை பார்த்து கொண்டு இருக்கிறதோ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்க்கணும்னு துவா கேட்டா அந்த துவா அது தடை செய்யப்படாது. அது அல்லாஹ் தஆலா அதை தட்டிவிட மாட்டான். ஒருவேளை இந்த உலகத்தில் அதற்குண்டான நிஅமத்தை அல்லாஹ் வைக்கலன்னு சொன்ன, அதுக்கு கூட சர்க்கார் நாயகன் ஷேக் நாயகம் பதில் சொன்னாங்க. ஒருவேளை இவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்துட்டான், அவனுடைய கண்ணு பரிசுத்தமாயிடுச்சு, கண்ணு கழுகப்பட்டுச்சு, திரும்ப அவன் தவறு செய்தால் பெரிய பாவம். அது அவன் ஹராமுகளை பார்த்தால் அது பெரிய பாவம். அப்போ அல்லாஹ் தஆலா இவன் மேலே கருணையை வைத்திருந்தால் திரும்ப திரும்ப என்னுடைய ஹபீபனுடைய முகத்தை காணணும் என்று நீ ஆசைப்பட்டு கேட்டுக்கொண்டே இரு. நான் உனக்கு இப்போ தந்த உன்னுடைய நஃப்ஸும் ஷைத்தான் உன்னை பந்தாடுது, நீ தவறி போயிடுவ. அதனால் நான் அதையெல்லாம் உனக்காக நான் சேகரித்து வைக்கிறேன். சேகரித்து வைத்து நாளை நான் என்ன செய்வேன்? உனக்கு சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முராஃபகத்தை தருவேன். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தருவானாக. உன்னோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய வாய்ப்பை நான் தருவேன். இப்படி அல்லாஹ் தஆலா அதை எடுத்து வைப்பான் என்று நமக்கு நம்முடைய ஷேக் நாயகம் நமக்கு சொல்லி தந்தாங்க. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உண்டான தொடர்பை அதிகமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையிலிருந்து நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான பாடம், காலம் செல்ல செல்ல நுபுவத்தினுடைய நூரை மக்கள் பெற்றுக்கொள்வதில் என்ன செய்யும்? தடங்கள் ஏற்படும், மங்கள் ஏற்படும். சஹாபாக்களுடைய தரஜாக்கு யாரும் போக முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நினைக்கிறோமோ, அவங்கள நம்முடைய முராக்கபால கொண்டு வர்றோமோ, நம்ம இந்த கான்கால எழுதி போட்டிருக்கு ரிஃபாயி ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு பைத்து ஃபி ஹாலத்தில் புஅதி ரூஹி குந்து உர்சிலுஹா.
அந்த பைத்தை பாருங்க, நல்லா தெரியும். ஃபி ஹாலத்தில் புஅதி ரூஹி குந்து உர்சிலுஹா துகப்பிலுல் அர்த அன்னி வஹிய நாயிபதி. செய்துனா ஷேഖுனா ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் தூரமாக இருக்கும் பொழுதும் என்னுடைய ரூஹை யா ரசூலல்லாஹ் உங்கள் பக்கம் நான் அனுப்பி வைக்கிறேன். துகப்பிலுல் அர்த, அது பூமியை, உங்களுடைய ரவுலா ஷரீஃபினுடைய மண்ணை அது தொட்டு முத்தமிடுகிறது என்று சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ நான் உங்களுடைய ஹதரத்துக்கே வந்திருக்கிறேன். ஹிஜ்ரி 555 ஒரு ரஜபு மாசத்துல அவங்க ரவுலா ஷரீஃபுக்கு முன்னாடி போறாங்க. நம்முடைய தரீகாவுனுடைய ஒரு தரீகாவுனுடைய ஷேக் சையதுனா சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரவுலா ஷரீஃபுக்கு முன்னாடி நின்றுட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு முன்னாடி இப்போ வந்திருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் என் ரூஹ ரவுலா ஷரீஃபை முத்தமிட வைத்து கொண்டே இருந்தேன். அது ஒரு முராக்கபா நம்ம தரீகால இருக்குது. திக்ரு செய்யும் போது நம்ம என்ன செய்கிறோம், நடுவில் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய திக்ரு முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் இருக்க அமைதியாக இருக்கிறோமா இல்லையா, முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம சொல்கிறோமா இல்லையா, அந்த நேரம் அதற்குரிய நேரம். மஹல்லத்துல் காதிரியாவுடைய திக்ரில் கூட நம்ம அன்னைக்கு ஓதும்போது அந்த இடத்துல என்ன செய்கிறோம், ஹக் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹோட எல்லா திக்ரும் சொல்லியாச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் லில்லாஹு லில்லாஹ் லஹூ ஹூன்னு சொன்னது பிறகு லா இலாஹ இல்லல்லாஹோட திக்ரு முடிஞ்சிருச்சு. முஹம்மது ரசூலுல்லாஹோட திக்ரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ்வை நினைவு கூறாமல் ஒரு கலிமா கூட பூர்த்தி ஆகாது. இப்போ முஹம்மது ரசூலுல்லாஹோட திக்ரில் அந்த கொஞ்ச நேரம் இருக்கணும். அதுதான் சையதுனா அப்துல்லாஹில் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு மஹதரத்துல் காதிரியாவுடைய நிறுவனர் அவங்க எழுதி வச்சதனுடைய நோக்கம், அதனுடைய முறை என்னென்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ்னு திக்ரு செஞ்சிட்டியா, உன் சிந்தனையை முழுவதும் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதரத்தின் பக்கம் திருப்பி கொஞ்ச நேரம் அதிலேயே இரு. ரசூலுல்லாவை நினை, ரசூலுல்லாவை திக்ரு செய். அப்படி செய்த பிறகு பைத்து படிப்பாங்க. குல்லுல் குலூபி இலர் ரசூலி தமீலு, அனைத்து உள்ளங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் திரும்பி இருக்கின்றன. வ ஹுனாக இந்தி ஷாஹிதுன் வ தலீலு, இங்கேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் நம்முடைய உள்ளம் திரும்பி இருக்கிறது என்பதற்கு அடையாளங்கள் இருக்கின்றன. அது என்ன அடையாளம்? அம்மத் தலீலு இதா ذكرت முஹம்மதா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ திக்ர் செய்தால், அவர்கள் நினைவு கூர்ந்தால், தபுகா துமூஉல் ஆஷிகீன தசீலு, ஆஷிகீன்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் ஓடுவதை நீ பார்ப்பாய். ஹனி அன் லக்கும் யா ஸாயிரீன நபியக்கும், உங்களுடைய நபியை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களே உங்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும். அல் ஃபௌசு பில் ஜன்னாத்தி ஒ நிஅமஸ் சபீலு, அல் ஃபௌசு பில் ஜன்னாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய இந்த முராக்கபத்து அந்நூரில் முஹம்மதி, நூர் முஹம்மதியினுடைய முராக்கபாவை செய்யக்கூடியவருக்கு என்ன கிடைக்கும்? அல் ஃபௌசு பில் ஜன்னாத், 8 சொர்க்கத்தில் எந்த சொர்க்கத்தினுடைய வாசல் வழியா அவர் நுழைய முடியும். ஒரு நிஅமஸ் சபீலு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைந்து கொள்வதில், அல்லாஹ்வை அடைந்து கொள்ளக்கூடிய வழிகளிலேயே மிக அழகான நல்ல வழி என்று சொன்னா இந்த வழிதான் என்று பைத்துகளை சொல்லி தர்றாங்க. நம்ம ராத்திபத்துல் காதிரியாலே இருக்கு. அதான் நம்ம சில்சிலாவுடைய பைத்துகள் எல்லாத்துலேயும் அப்படிதான் இருக்கு. இது தீனுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது எவ்வாறு திக்ரோ, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதும் திக்ரு தான். ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சேர்த்து நம்ம ஓதுறோம். அதை ஓதாமல் நம்முடைய எந்த தொழுகையோ நோம்போ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நெருங்கிக்கிட்டே இருக்கணும். நாம் நெருங்கணும், அவங்க நம்மளோட நெருக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நம்முடைய ஆத்மாவை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நெருங்கி இருக்கிறாங்கன்னு குர்ஆன் நமக்கு சொல்லுது. அவுலான்னு சொன்னால் அக்ரபுன்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது நாம் இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு பிறகு இப்படி இருள்கள் கவ்வத் தொடங்கும் என்று சொன்னால் நம் உள்ளத்தை எவ்வாறு நூறாக்குவது? சையதுனா பூஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை போன்று நீங்கள் தான் அனைத்து பேரொளிகளுக்கும் ஒளியாக இருக்கிறீர்கள். நாம் அவங்கள நினச்சி அவங்களுடைய முகத்தை பார்க்க ஆசைப்பட்டு அவர்களை நாம் உருவகப்படுத்த நாம் ஆசைப்பட்டு நாம் அதிலேயே மூழ்கினால் மட்டும்தான் நம்மளுடைய கதி நற்கதியாக இருக்கும். அதனுடைய முயற்சியாகத்தான் நம்முடைய தரீகால காலங்காலமாக ஷமாயில் திருமதி மஜ்லிஸ் வைக்கிறோம்.
கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கேட்போம். எல்லா நாட்கள்லையும் நம்மளால் அந்த அளவுக்கு முடியலன்னு சொன்னால் குறைந்தது ஒரு 3 நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நம்ம படிக்கிறோம், பேசுகிறோம், அது அந்த ஹதீஸையே படிக்கிறோம். மற்ற நாள்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு விட்டு ஒன்று கிடையாது. தொழுகைன்னு சொன்னால் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லு நீங்கள் தொழுங்கள், கமார ஐத்துமூனி உசல்லி நான் தொழுவதை பார்ப்பதை போன்று நீங்கள் தொழுவுங்க. அப்போ ரசூலுல்லாஹ் முன்னாடி நிறுத்தி தான் மினத் தக்பீர் இல தஸ்லீம், தக்பீர் முதல் சலாம் வரை என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிறுத்தி தான் நம்ம தொழுவ முடியும். எப்படி நம்ம கை கட்டுறோம், இப்படி தான் செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை கட்டினாங்க. ஏன் ருக்கு இப்படி செய்கிறோம், இப்படி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அது போக நாம் என்ன செய்யணும், அத்தஹியாத்தில் குறிப்பாக எல்லாம் ஆட்டம் அசைவுகள் எல்லாம் நின்று அமைதியாக இருக்கும் பொழுது அதபோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லும் பொழுது சையதுனா இமாமுல் கஸாலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உஹ்லுர் ஷக்ஸஹுல் கரீம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ணியமான அந்த ஷக்ஸியத்தை அவர்களை நீ உன்னுடைய சிந்தனையில் கொண்டு வா, கொண்டு வந்துட்டு நீ அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி என்று சொல்லு. அப்போ இவ்வாறு நாம் நம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு உடலாலும் உள்ளத்தாலும் உயிராலும் தொடர்பு படுத்தி கொண்டே இருந்தால்தான் உலகத்தில் மங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நூர் நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் மங்காமல் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் அதுக்குள்ள தௌஃபீக்கை நம்ம அனைவருக்கும் தருவானா.